சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தனது 171வது படமான கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. கடந்த ஆண்டில் இருந்து படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தாலும் இன்னும் படப்பிடிப்பு முடியல. இடையில ரஜினிகாந்துக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யப்பட்டதால படப்பிடிப்பு மிகவும் ஸ்லோவா நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. ஏற்கனவே படத்தில் இருக்கும் கதாபாத்திரங்கள் குறித்தும் அப்டேட்கள், கதாபாத்திரங்களோட பெயர்கள் வெளியிடப்பட்டது. இந்நிலையில படத்துல பூஜா ஹெக்டேவும் நடிச்சிருக்காங்க என படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. வாங்க என்னன்னது உண்மையான்னு பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை தயாரிக்கிறோம் என்றா சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு காலில் சலங்கு கட்டி விட்டது போல இருக்கும் என சொல்லலாம். மற்ற நடிகர்களின் படங்களை தயாரிக்கும் போது இருக்கும் ஆர்வமும் குஷியும் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் படத்தை தயாரிக்கும் போது பல மடங்கு உயர்ந்து விடுது என நம்ம சொல்லலாம். தற்போது கூலி படத்திற்கே பல நூறு கோடிகளை நடிகர்களின் சம்பளத்திற்கு கொடுக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பிற்காக இன்னும் பல நூறு கோடிகளை இறக்க ஆர்வமாகவும் தயாராகவும் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்குவதனால படம் கட்டாயம் லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இருக்கும் என சொல்லப்படுது. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. ஏற்கனவே படக்குழு சார்பில் இருந்து சிட்டுக்கு வைப் என சிறிய பாடல் வீடியோ வெளியிடப்பட்டது. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் இப்போது இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இந்நிலையில தான் கூலி படத்தில் நடிகை ஒருவங்க ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடுகிறாங்க என்ற தகவல் ஏற்கனவே உலா வந்தது. இந்த தகவல் உலா வரும்போது அந்த நடிகை பூஜா ஹெக்டே தான் எனவும் சொல்லப்பட்டது. இப்படியான நிலையில தான் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடி உள்ள அந்த நடிகை யார் என்ற தகவலை இன்று, அதாவது பிப்ரவரி 27 சொல்லப்போவதா படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில் உலா வந்த இந்த தகவலை அது பூஜா ஹெக்டே தான் என படக்குழுவினர் இப்போது தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பூஜா ஹெக்டே தற்போது விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில பூஜா ஹெக்டே கூலி படக்குழுவினருக்கு டேட் கொடுத்து நடித்தும் கொடுத்திருக்காங்க. இது லோகேஷ் கனகராஜ் படம் என்பதனால படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் பூஜா ஹெக்டே வந்து நடனமாடுவது போல் இருக்காது. கட்டாயம் அந்த படத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சுவாரஸ்யமான திரைக்கதையும் இருக்கும் என சொல்லப்படுது. கூலி படம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கு. அதே போல ஜனநாயகன் படம் அக்டோபர்ல ரிலீஸ் செய்யப்படும் என படக்குழு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா படத்தோடைய தன்மை விஜயோட அரசியலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் என்பதனால படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யவும் படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்களாம். 2 படத்திலும் இருக்கும் ஒற்றுமைகள் என்றா ஒன்று இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் இன்னொன்று நடிகை பூஜா ஹெக்டே. நீங்க கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.